வாசிக்கலாம். மத்தேயின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 40 பாருங்க. யோனா இரவும் பகலும் 3 நாள், எல்லாரும் சொல்ல 3 நாள், 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். பாருங்க, ஆவியில அவர் பாதாளத்தில் போய் வேதனைப்பட்டாராம். யோசித்து பாருங்க, மீன் வயிற்றுக்குள்ள யோனா 3 நாள் இருந்தான். எப்படி இருந்திருக்கும்? மீன் வயிற்றுக்குள்ள 3 நாள் இருந்திருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அவனே சொல்லுறான், கடல் பாசி என் கழுத்தை நெரிச்சிருச்சுன்றான். அது 5 ஸ்டார் ஹோட்டல் கிடையாது, மீனின் வயிறு. அது ரொம்ப கஷ்டமான ஒரு இடம் பாருங்க. அதுக்குள்ள 3 நாட்கள் இருந்திருக்கிறான். ஏசு அதை மென்ஷன் பண்றாரு. மனுஷகுமாரனும் பூமியின் வயிறுல, அதாவது பாதாளத்துல மனுமக்களுக்காக 3 நாட்கள் நான் அங்க இருப்பேன் அப்படிங்கிறாரு. எவ்வளவு பெரிய தியாகம் யோசித்து பார்க்குறீங்களா? நாம ரட்சிக்கப்படும்படியாக, நாம நரக பாதாளத்துக்கு தப்பும்படியாக நம்முடைய இயேசு நமக்காக, எல்லாரும் சொல்லுவோம் எனக்காக, நமக்காக பாருங்க அந்த பாதாளத்தில் போய் வேதனைகளை அனுபவிச்சிருக்கிறாரு. எவ்வளோ பெரிய கரையம். நான் யோசித்து பார்க்குறேன். சில நேரங்களில் இப்படியெல்லாம் தியானிக்கும் போது தான் ரொம்ப அழுகிறேன் நான். ஐ வீப் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். எவ்வளோ பெரிய தியாகம். இன்னைக்கு இதெல்லாம் பாருங்க, உணர்கிற தேவனுடைய மக்கள் இன்னைக்கு தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய நோக்கங்களை தங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டும் என்கிற நிலை வரும் பொழுது பாருங்க, உறுதியாய் நிற்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. தேவ சித்தத்துக்காக, தேவனுடைய நோக்கங்களுக்காக, தேவனுடைய திட்டங்களுக்காக தேவனுடைய மக்கள் பாருங்க உறுதியாய் நிற்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. பேக் அடிக்க கூடாது. ஏன்னா கர்த்தர் உங்களுக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறாரு.